வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. நமது தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் அன்புநாதர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் மிகுந்த ஒரு தேவைகளோடு வாழக்கூடிய மக்களாக காணப்படுகிறோம். தேவைகள் என்று பார்க்கும் பொழுது பிறந்த குழந்தை முதற்கொண்டு மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை நிலைக்கும் ஏற்றாற் போல பலவிதமான ஒரு தேவைகளோடு வாழ்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக குளிர் பிரதேசங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய வீட்டை, தங்களுடைய அறையை சூடாக வைத்துக் கொள்வதற்காக சில பொருட்கள் அங்கே தேவையாக இருக்கிறது. வெயில் மிகுந்த ஒரு பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய வீட்டை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு ஏசி போன்ற பொருட்கள் அங்கு தேவையாக இருக்கிறது. இப்போது பலவிதமான தேவைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நமக்கு பொருளாதார தேவைகள் உண்டு, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தேவைகள் உண்டு, அல்லது படிப்பு தேவைகள் உண்டு என பலவிதமான தேவைகளோடு கூட நாம் வாழக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் சொல்லுவார்கள், தேவைகள் என்று பார்க்கும் பொழுது உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லி. ஆனால் இந்த நாட்களிலே மனிதர்கள் தங்களுக்கு தேவையாக எண்ணக்கூடிய காரியங்கள் அங்கு மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுக்கு தேவை என்று எதை நினைக்கிறார்கள்? அநேக சிறு பிள்ளைகள் இன்று தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே எங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேண்டும் என்று சொல்லி, அது எங்களுடைய தேவை என்று சொல்லி வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. சில மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவை என்ன? கிரெடிட் கார்டு தேவை என்று அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது கடன் அட்டை எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக தேவையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில மக்களை பார்க்கும் பொழுது குடிக்கடிமையானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வினுடைய துவக்கமானது அது ஆல்கஹால் குடியினோடு கூட அது தொடங்க வேண்டியதாக இருக்கிறது. அது இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் அது சரியாக போகாது என்று சொல்லி அவர்கள் தவறான விதத்திலே அவர்கள் குடியை தங்களுடைய தேவையாக அவர்கள் எண்ணி அதை தேடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைகள் உண்டு, சில நியாயமான தேவைகளும் உண்டு. சில சமயங்களிலே நியாயமற்ற விதங்களிலும் கூட அவர்கள் தங்களுக்கு இது தேவை என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தங்களுக்கு தேவை என்று எண்ணுகிற காரியங்கள் அது வித்தியாசமானவை. ஒருவேளை அவைகள் தேவையாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாததாகவும் கூட அங்கு காணப்படலாம். அப்படியானால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் கூட தாங்கள் தேவையென்று எதை எண்ணுகிறார்களோ அதை அடைவதற்காக, அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதன் மூலமாக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை, ஒரு பூரணப்பட்ட ஒரு வாழ்க்கையை அங்கு வாழ விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதுதான் அது சந்தோஷமான வாழ்க்கை என்று எண்ணி வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவைகள் உள்ள ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய நியாயமான தேவைகள் சந்திக்கப்படுவது தவறானதல்ல. ஆனால் நியாயமற்ற விதத்திலே அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று முயற்சிப்பது அது தவறான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதே போல நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நமக்கு என்ன தேவை என்பதை குறித்து தான் நாம் அதிகமாக அக்கறை கொண்டு அதை அடைவதற்காகத்தான் நாம் அதிகமாக பிரயாசப்படுகிறோமே தவிர, இந்த உலகத்துக்கும் பின்பாக இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு என்பதையும், அந்த வாழ்க்கைக்குள்ளாய் நான் செல்வதற்கு எனக்கு என்ன தேவை என்பதும், அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு எவையெல்லாம் வேண்டும் என்பதையும் கூட நாம் உணராதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முதலும் முக்கியமான ஒரு தேவை உண்டு. அந்த தேவையை நாம் நிவர்த்தி செய்வதற்காக, அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட
உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட முதலும் முக்கியமான ஒரு தேவை என்ன என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். அந்த தேவை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக லூக்கா 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 17 20 வரை உள்ள வசனங்கள் நாம் வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தேவையுள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். அதாவது அவன் முடக்குவாதம் திமிர்வாதக்காரனாக அங்கு காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனை என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய உறவினர்கள் அங்கு அவனை இயேசு கிறிஸ்துவின் நோக்கி அங்கு அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அழைத்து செல்லுகிற பொழுது அந்த தூக்கி சென்றவர்களுடைய மனநிலைமையெல்லாம் எப்படியாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து இவனை தொட்டு இவனுடைய முடக்குவாதத்திலிருந்து முதலாவது குணமாக்குவார் என்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் இவனுடைய குணமாக்குதல் என்ற ஒரு தேவை அங்கு சந்திக்கப்படும் என்ற ஒரு நிலைமையில் தான் அவனை தூக்கி சுமந்து கொண்டு போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கு மிகப்பெரிய ஒரு தடை வருகிறது. இயேசு கிறிஸ்து இருந்த அந்த வீட்டிலே திரள் கூட்டமான மக்கள் இருந்தபடினாலே அந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து இறக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திற்குள்ளாக அவனை கொண்டு செல்ல முடியவில்லை. உடனே என்ன செய்தார்கள்? வீட்டின் கூரையை அங்கு பீத்து அதன் வழியாக அந்த ஒரு திமிர்வாதக்காரனை இறக்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு என்ன செய்தார்? அவர்களை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, உன்னுடைய முடக்குவாதம் முற்றிலும் குணமானது என்று முதலாவது அங்கு சொல்லவில்லை. மாறாக அங்கு என்ன சொன்னார்? அவனுக்கு எது முதலாவது தேவையாக இருந்ததோ அந்த ஒரு தேவையை சந்திக்கிறவராக, அந்த ஒரு தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவராக அங்கு இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். என்ன சொன்னார்? மீண்டும் நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்கள், அவன் என்ன ஒரு நோக்கத்தோடு கூட இயேசுவை தேடி வந்தான். ஆனால் அவனுக்கு இயேசு என்ன கொடுக்கிறார்? எது சிறந்தது? எது அவனுடைய முதலாவது தேவை? அவனுடைய தேவையை அந்த திமிர்வாதக்காரன் உணராதிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது நன்றாக தெரியும். அவனுடைய குணமாக்குதலை விட, அவனுடைய சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை விட, அவனுடைய ஆத்தும ரீதியிலான குணமாக்குதலும் ஆரோக்கியமும் அவனுக்கு அதிகமான ஒரு தேவை. அதுவே அவனுடைய வாழ்க்கையினுடைய முதல் தேவையாக இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தார். அது நிமித்தம் அவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவ நோயானது உன்னிடத்திலிருந்து அது நீக்கப்பட்டது என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எனக்கு அது தேவை இது தேவை என்று நிறைய காரியங்களை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உண்மையாகவே அவைகள் தேவைகள்தான். ஆனால் அவைகள் முதலும் முக்கியமான ஒரு தேவைகள் அல்ல. அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் 2ஆம் தேவைகளாக இருக்கக்கூடும், 3ஆம் தேவைகளாக இருக்கக்கூடும், அல்லது கடைசியான ஒரு தேவைகளாக இருக்கக்கூடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான முதல் காரியம் எதுவென்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தருகிற மன்னிப்பு. அந்த மன்னிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய முதலாவது தேவையாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை தான் முதலாவது அவனுக்கு கொடுக்கிறார். நாம் சிந்தித்து பார்ப்போமே. அநேக நாட்களாக கைகளால் விலங்கிடப்பட்டு ஒரு மனிதன் அடைத்து வைக்கப்பட்டு கிடக்கிறான். நிச்சயமாகவே அவனுக்கு பசி இருக்கும், தனிமை இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அவனுக்கு முதலாவது தேவை என்ன? கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுப்பதா, அல்லது கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு விடுதலை உணர்வை அவனுக்கு கொடுப்பதா?
நிச்சயமாகவே அந்த முதலாவது தேவை எது என்று பார்க்கும் பொழுது அவனுடைய கட்டப்பட்ட நிலைமை மாற்றப்படணும். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையை அங்கு ஒரு மாற்றத்தை அவன் உணரக்கூடியவனாக காணப்படுவான். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் முதலாவது நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய முதலாவது தேவை. ஒரு சுகவீனமான ஒரு மனிதன் வைரஸ் கிருமிகளால் சரீரத்தில் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்கு எத்தகைய ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்தாலும் கூட அது அவனுக்கு ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. அந்த ஆரோக்கியமான உணவுகள் அவன் உட்கொள்வது அவனுடைய நிலைமை இன்னும் தான் மோசமாக செய்யும். அதுபோலத்தான் பாவம் என்ற ஒரு வைரஸ் கிருமினால் நோயினால் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு முதலாவது தேவை எது என்று பார்க்கும் பொழுது அந்த பாவ நோய் நீங்குவதற்கான ஒரு சிகிச்சை தான் தேவையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் அங்கு முதலாவது செய்கிறார். அவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்படியானால் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவையாக இருக்கக்கூடிய மன்னிப்பை அங்கு இயேசு கிறிஸ்து தருவதற்கு விருப்பமுடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அத்தகைய ஒரு மன்னிப்பை தர முடியும். ஏனென்றால் அவர்தான் நம்மை படைத்தார். அவர் மட்டுமே பாவமில்லாதவராக அங்கு காணப்படுகிறார். அவர் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு வல்லமையுடைய ஆற்றலுடையவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய முதல் தேவையாகிய பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் யாதொன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் பாவத்தோடு வாழ்கிற மக்கள், நமக்குள்ளாய் பாவம் உண்டு, நமக்கு வெளியிலேயும் பாவம் உண்டு. பாவத்தினால் நாம் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். பாவத்தினால் நாம் தண்டனைக்கு தீர்க்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது எது என்று பார்க்கும் பொழுது அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மட்டுமே. எப்படியாக இயேசுவை நாம் நம்ப வேண்டும்? அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்றா, அல்லது எனக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர் என்ற அடிப்படையிலா? அப்படி அல்ல. இயேசுவை நாம் நம்ப வேண்டும். எப்படியானால் நான் இந்த உலகத்திலே பாவம் செய்து என்னுடைய பாவத்தினால் நான் தண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்த பொழுது, என்னுடைய பாவத்தினால் இந்த உலகத்திலே நான் சந்தோஷத்தை இழந்தவனாக, மன நிம்மதியை இழந்தவனாக, குற்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து துக்கத்தோடும் துயரத்தோடும் இருந்த பொழுது என்னுடைய வாழ்விலே பாவம் ஏற்படுத்தின எல்லா விதமான பாதிப்புகளையும் மாற்றுவதற்காக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்து நான் செய்த எல்லா பாவத்திற்கான ஒரு தண்டனையும் சிலுவையிலே அவர் தன் மீது சுமந்து கொண்டு என்னுடைய இடத்திலே எனக்கு பதிலாக அவர் என்னுடைய பாவத்துக்கான எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்ததோடு மட்டுமல்லாமல் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஜீவனுள்ள தேவனாக சொர்க்கத்திலே பரலோகத்திலே இன்றும் அவர் வீற்றிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்களுடைய பாவத்துக்கான ஆக்கினை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், உங்களுடைய தேவையாக இருக்கக்கூடிய மன்னிப்பு அது உடனடியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்விலே முதலும் முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அந்த பாவ மன்னிப்பை தரக்கூடிய இயேசுவிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அந்த பாவ மன்னிப்பை இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி பெற்றுக்கொள்ளாதிருப்பீர்களானால் இதை காட்டிலும் சிறந்த நேரம் உங்களுக்கு இனி வாய்க்கும் என்ற நிச்சயமில்லை. இப்பொழுதே இயேசுவிடத்திலே வந்து அவர் தருகிற மன்னிப்பு என்ற அந்த மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களுக்காகத்தான் அவர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் முதல் தேவையாக இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மன்னிப்பு என்ற தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படுமாயின்
அந்த மன்னிப்பின் மூலமாக அநேக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே சந்தோஷம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாவற்றின் மத்தியிலும் கடந்து செல்வதற்கான ஒரு பலன் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு முடிவில்லாத வாழ்க்கை யாரால் தர முடியும்? இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான். அந்த முடிவில்லாத வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாவத்தினுடைய தண்டனையாகி இருக்கிற அந்த நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். மன்னிப்பு என்ற அந்த ஒரு தேவையை இயேசு கிறிஸ்து சந்திப்பதன் மூலமாக இத்தகைய பெரிய ஆசீர்வாதங்களை, அநேக ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை அழைத்து உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.